வணக்கம் ரதி. அதாவது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த பாலாறே ஒரு ஜீவநதியாக இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த பாலாற்றை நம்பி சுமார் பல லட்ச விவசாயிகளும், அது மட்டும் இல்லாமல் குடிநீர் ஆதாரத்துக்கு இந்த பாலாறு தான் ஒரு முக்கியத்துவமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த பாலாற்றில் அதாவது பருவமழை காலங்களில் வெள்ளமானது வரும். அப்பொழுது இந்த பாலாற்றில் அந்த தண்ணீரை ஆங்காங்கே சேமிப்பதற்காக தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என்று ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கின்றனர். ஆனால் தற்போது வரை ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய 2 தடுப்பணைகளை மட்டும் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கின்றன. ஆனால் தற்போது ஆந்திர மாநில அரசு ஏற்கனவே 22 தடுப்பணைகள் ஆந்திரா உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பாலாற்றில் 22 தடுப்பணைகள் ஆந்திர மாநில அரசு கட்டியிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து கடந்த 26ஆம் தேதி ஆந்திரா மாநில அரசு குப்பம் மாவட்டம் ரெட்டிக்குப்பம் பகுதியில் அந்த மாநில அரசு மீண்டும் ஒரு தடுப்பணை கட்டுவதற்கான அடிக்கலம் நாட்டப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த பாலாறானது பார்த்தோம்னால் கர்நாடகா மாநிலம் சிக்பல்லாப்பூர் மாவட்டம் நந்திமலையில் உற்பத்தியாகி தமிழகத்தில் சுமார் 222 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பாலாறானது தொடர்ந்து பாய்ந்து வருகிறது. குறிப்பாக கர்நாடகா மாநிலம் 90 கிலோமீட்டர் மட்டுமே அந்த பகுதியில் அந்த பாலாறானது பயன்பாடு இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஆந்திர மாநிலத்தை பார்த்தோம்னால் 45 கிலோமீட்டர் மட்டுமே இந்த பாலாறானது கடந்து வருகிறது. இந்த 45 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கக்கூடிய அந்த ஆந்திரா மாநில அரசு 22 இடங்களில் தற்போது ஏற்கனவே தடுப்பணைகள் கட்டியுள்ளன. மேலும் தற்போது 23வது தடுப்பணையை கட்டுவதற்கான முயற்சியில் ஆந்திரா மாநில அரசு ஈடுபட்டிருக்கின்றன. தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா 127 கிலோமீட்டர் தற்போது அதாவது இந்த பாலாறானது பயணிக்கிறது. இந்த 127 கிலோமீட்டருக்கு பார்த்தோம்னா 2 தடுப்பணைகள் மட்டும், அதுவும் பழைய தடுப்பணைகள் புதிதாக கட்டப்படவில்லை என்று தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் இப்போது ஆந்திர அரசு அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய தடுப்பணைகளை அவர்கள் கட்டிக்கொண்டால் அதில் பாலாற்றில் வரக்கூடிய தண்ணீரானது அங்கே சேமிக்கப்படும். தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பானது மிகவும் குறைவு. அப்படி அவர்கள் தொடர்ந்து தடுப்பணைகளை கட்டி வந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாலாறானது முற்றிலும் வறண்டுவிடும் என்று இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது சம்பந்தமாக ஏற்கனவே வாணியம்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஏற்கனவே ஆர்ப்பாட்டமும் ஈடுபட்டனர். ஆனால் தற்போது இன்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய பகுதியில் பாலாறு பாதுகாப்பு இயக்கம் மற்றும் அவர்களுடன் ஒரு 4 அமைப்புகள் இணைந்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்தினர். அவர்களுடைய கோரிக்கையும் இதுதான். அதாவது பாலாற்றில் ஆங்காங்கே தடுப்பணை, அதாவது ஆந்திர அரசு பார்த்தோம்னா 45 கிலோமீட்டருக்கு 22 தடுப்பணைகள் கட்டியிருக்கின்றன. ஆனால் தமிழக அரசு இதுவரை 127 கிலோமீட்டருக்கு தடுப்பணை எதுவும் கட்டவில்லை. ஆகவே விவசாயிகளை கருத்தில் கொண்டு அவர்களுடைய நலனுக்காக இந்த 127 கிலோமீட்டருக்கு, அதாவது 5 கிலோமீட்டருக்கு சராசரி 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகளை கட்டித்தர வேண்டும். அப்படி கட்டித்தந்தால் மட்டுமே பருவமழை காலங்களில் வரக்கூடிய தண்ணீரை பாலாற்றில் பாதுகாக்க முடியும். பாலாற்றில் தண்ணீர் சேமித்தால் மட்டுமே விவசாயத்தையும் காக்க முடியும், பொதுமக்களுக்கும் குடிநீர் ஆதாரம் கிடைக்கும். ஆகவே தங்களுக்கு இந்த பாலாற்றில் தடுப்பணையை கட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆந்திர அரசு தற்போது அடிக்கல் நாட்டியிருக்கக்கூடிய அந்த தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிடுவதற்கான முயற்சிகளை தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி ஈடுபடுத்த வேண்டும் என்பதே இந்த பாலாறு பாதுகாப்பு இயக்கத்தின் முக்கிய கோரிக்கையாக இருந்தன. மேலும் பல்வேறு அமைப்புகள் இந்த பாலாறு பாதுகாப்பு இயக்கத்துடன் சேர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். நதி.